ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விரதம் இருந்தால் வேண்டுதல் கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பட்னியாக இருக்கவங்களுடைய வேண்டுதல்கள் ஏன் கேட்கப்படுறதில்ல? எனக்கு இது கொடு, எனக்கு அது கொடு அப்படின்னு கேட்குறதெல்லாம் பிரார்த்தனையா? பிரார்த்தனை அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி ஒரு குட்டி கதை இன்றைக்கு பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒவ்வொரு காலையிலையும் ஒரு சிறுமி கோவிலுக்கு வந்துட்டுருக்கான். விக்கிரகத்தின் முன் நின்று கண்களை மூடி கைகளை கூப்பி 2-3 நிமிடங்கள் மெதுவாக ஏதோ சொல்லிட்டு இருப்பா கடவுள்கிட்ட. பிறகு வணங்கி புன்னகையுடன் மகிழ்ச்சியாக வெளியே ஓடி செல்வாள். இதுவே அவளின் தினசரி பழக்கம். அந்த ஆலய பூசாரி இந்த காட்சியை டெய்லி பார்த்துட்டு இருக்காரு. அவளுடைய வயது ரொம்பவே சிறியது. மதம் பற்றி புரிந்து கொள்ளும் வயது கூட இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த சின்ன குழந்தை தினமும் வந்து என்ன செய்கிறா அப்படின்னு இந்த பூசாரி யோசிக்கிறாரு. ஆர்வத்தை அடக்கவே முடியல அவரால். ஒரு நாள் பூசாரி முன்கூட்டியே வந்துடுறாரு. அவள் பிரார்த்தனை முடிந்ததும் கேட்குறாரு. அவளின் தலையில் அன்புடன் கை வைத்து, கண்ணே, தினமும் உன்னை இங்கே நான் பார்க்குறேன், நீ கண்களை மூடி என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. பிரார்த்தனை செய்கிறேன் என்று அவள் உடனே சொன்னாள். உனக்கு ஏதேனும் பிரார்த்தனைகள் தெரியுமா என்று பூசாரி சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு. இல்லை என்று அவள் மிக எளிமையாக சொன்னாள். அப்படின்னா தினமும் நீ என்ன சொல்கிற அப்படின்னு பூசாரி கேட்குறார். அந்த சிறுமி இப்படி சொல்கிறா, எனக்கு எந்த பிரார்த்தனைகளும் தெரியாது, ஆனால் அ-ஆ-இ-ஈ ஏபிசிடி இசட் வரைக்கும் எழுத்து மட்டும் தெரியும். அதை நான் 3 முறை சொல்லுவேன் கடவுள்கிட்ட. ஓ கடவுளே, உனக்கு வேண்டிய எல்லா பிரார்த்தனைகளும் இந்த எழுத்துகளிலிருந்தே உருவாகும். எனக்கு தெரியாது, உனக்கு பிடித்தபடி நீயே அமைத்துக்கொள், அதுவே என் பிரார்த்தனை என்று சொல்லிவிட்டு சிரித்து கொண்டே சென்று விடுவேன். பூசாரி அங்கேயே அதிர்ந்து நின்று போனார். அவள் சென்ற திசையை பார்த்தபடியே. அவரது மனம் முழுவதும் நெகிழ்ந்து போனது. அதுவே உண்மையான நம்பிக்கை. அசாதாரணமானது, புனிதமானது, முழுமையான சரணாகதி. கடவுளுக்கு சொற்களின் அலங்காரம் வேண்டாம், மனதின் தூய்மையே வேண்டும். பிரார்த்தனையில் அறிவை விட நம்பிக்கையே பெரியது. கடவுள் நம்பிக்கையில்தான் மிக உயர்ந்த பக்தி மறைந்திருக்கிறது. நாம் சொல்ல முடியாததை கடவுள் புரிந்து கொள்கிறார். உண்மையான பிரார்த்தனை சுயநலம் இல்லாதது. கடவுளை அணுக பெரிய மந்திரங்கள் தேவையில்லை. சரணாகதி உள்ள இடத்தில் பயம் இருக்காது. சிறிய மனங்களில் பெரிய ஆன்மீகம் மறைந்திருக்கிறது. கடவுளின் மேல் பாரத்தை வைத்து வைத்து நிம்மதியாக இருப்பதும் ஒரு பிரார்த்தனையே. நம்பிக்கை எளிமையாக இருந்தால் அது பலவீனமாகிவிடாது. நாம் அமைக்க முடியாததை கடவுளே அமைத்துக் கொள்கிறார். பிரார்த்தனை என்பது கேட்பது அல்ல, ஒப்படைப்பதே. இதயத்துடன் சொல்லப்படும் சொல் கடவுளை அடையும். பக்திக்கு வயசு தேவை கிடையாது. கடவுளுடன் பேச மொழியும் தேவை கிடையாது. நம்பிக்கை உள்ளவனுக்கு வாழ்க்கை பாரமாக இருக்காது. கடவுளின் மேல் நம்பிக்கை இருக்கும் இடத்தில் அதிருப்தி இருக்காது. உண்மையான பக்தி எப்போதும் அமைதியை மட்டுமே அளிக்கும். கடவுள் நமது புத்தியை அல்ல, நமது நம்பிக்கையையே பார்க்கிறார். உனக்கு பிடித்தபடி நீயே செய் என்று சொல்வதே அதிக உயர்ந்த பிரார்த்தனை. பிரார்த்தனை என்பது கடவுளுடன் பேசுவது போன்றது. அது மனம் திறந்து நம்பிக்கையுடனும் தெளிவான நோக்கத்துடனும் இருக்க வேண்டும். வெறும் வார்த்தைகளை உச்சரிப்பதை விட அதில் கவனம் செலுத்துவது அவசியம். உங்கள் இதயத்தில் அன்பு, நன்றி, மன்னிப்பு போன்ற உணர்வுகளுடன் உங்களுக்கு தேவையானதை கடவுளிடம் கேட்கலாம். மேலும் அவர் தருவதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையுடன் இருப்பது ரொம்பவே முக்கியம். இது சத்தமாகவோ அல்லது மனதிற்குள்ளோ இருக்கலாம். நமக்கு எது நல்லது அப்படின்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். நம் தேவையை யார் அறிவார்? தெய்வம் ஒன்றே அறியும். ஓ கடவுளே, உனக்கு விருப்பமானபடி நீயே அமைத்துக்கொள், அதுவே எங்கள் பிரார்த்தனை. அன்பே சிவம். நன்றி. வாழ்க வளமுடன்.